ஏற்காடு மலைப்பாதையில் இஸ்லாமிய காதலனால் கொல்லப்பட்ட இளம்பெண், லவ் ஜிஹாத் பின்னணி மற்றும் விசாரணையின் பின்னணி. இந்தியாவில் லவ் ஜிஹாத் தொடர்பான விவகாரம் மீண்டும் மக்கள் கவனத்தை ஈர்த்து வருகிறது. இது காதல் எனத் தெரிவித்து இஸ்லாமிய இளைஞர்கள் மற்ற மதத்தைச் சேர்ந்த பெண்களை திருமணம் செய்து அவர்களை மதமாற்றம் செய்ய வைக்கும் ஒரு சூழ்ச்சியாக கருதப்படுகிறது. நாட்டின் பல பகுதிகளில் இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவதால் பல இடங்களில் இந்த விவகாரம் முக்கிய அரசியல் மற்றும் சமூக விவாதமாக மாறியுள்ளது. காதல் என்ற பெயரில் மரணத்திற்கு தள்ளப்பட்ட லோகநாயகி. சமீபத்தில் தமிழ்நாட்டின் சேலம் மாவட்டத்தில் நடந்த கொடூரமான கொலை குற்றம் லவ் ஜிஹாத் தொடர்பான விவாதங்களை புத்துயிர் கொள்ளச் செய்துள்ளது. இந்த சம்பவம் ஏற்காடு மலைப்பாதையில் நிகழ்ந்தது. இதில் 31 வயதான லோகநாயகி அல்பியா என்பவர் கொடூரமாக கொல்லப்பட்டார். இவர் திருச்சி துறையூர் பகுதியைச் சேர்ந்த முதுகலை பட்டதாரி ஒருவர். கல்வியில் சிறந்து விளங்கிய இவர் ஆசிரியர் தேர்வுக்கு தயார் செய்வதற்காக சேலத்தில் தனியார் விடுதியில் தங்கியிருந்தார். இவரது காதலராக இருந்த 22 வயதான அப்துல் ஹபீஸ் பெரம்பலூர் மாவட்டத்தை சேர்ந்தவர். இவர் ஒரு தனியார் இன்ஜினியரிங் கல்லூரியில் 4ஆம் ஆண்டு படித்து வந்தவர். சமூக ஊடகமான இன்ஸ்டாகிராம் மூலம் இருவருக்கும் பழக்கம் ஏற்பட்டது. ஆரம்பத்தில் தோழமையான நட்பாக இருந்த உறவு காலப்போக்கில் காதலாக மாறியது. அப்துல் ஹபீஷுடன் காதலிக்கத் தொடங்கிய லோகநாயகி அவரது வேண்டுகோளின்படி இஸ்லாம் மதத்திற்கு மாறினார். தனது பெயரையும் அல்பியா என்று மாற்றிக்கொண்டார். காதலுக்காக தனது மதத்தை மாற்றிய இவர் ஹபீஸை முழுமையாக நம்பியிருந்தார். ஆனால் இந்த காதல் உண்மையில் காதலா அல்லது பிணிக்கு வழிவகுக்கும் ஒரு மோசமான சூழ்ச்சியா என்பதை காலம் பதிலளித்தது. 2 பெண்களுக்கும் காதலன், 3வது பெண் பலி. ஒரு காலத்தில் லோகநாயகிக்கு மட்டும் என்று இருந்த அப்துல் ஹபீஸின் மனம் வேறொரு பெண்ணின் மீது செல்லத் தொடங்கியது. காவியா சுல்தானா எனும் 22 வயதான பெண்ணுடன் ஹபீஸ் இரகசியமாக தொடர்பு வைத்திருந்தார். இவரும் சென்னையில் உள்ள ஒரு ஐடி நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்தார். அப்துல் ஹபீஸ் 2 பெண்களுடன் தொடர்பு வைத்திருந்த விஷயம் லோகநாயகியின் கவனத்திற்கு வந்தது. இதனால் காதலனிடம் வாக்குவாதம் அதிகமாக ஆரம்பமாகியது. தனது காதலை இழப்பது குறித்த அச்சத்தில் லோகநாயகி ஹபீஸை திருமணம் செய்ய கட்டாயப்படுத்தினார். ஆனால் ஹபீஸ் திருமணத்திற்கு சம்மதிக்கவில்லை. இதனால் ஏற்பட்ட மன அழுத்தத்தில் லோகநாயகி ஹபீஸை மிரட்டியதாக கூறப்படுகிறது. அவர், நீங்கள் வேறு ஒருவரை திருமணம் செய்தால் உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் உயிருடன் விட மாட்டேன் என்று கண்டிக்கத் தொடங்கினார். இந்த அச்சுறுத்தலால் ஹபீஸ் தனது 2வது காதலி காவியா சுல்தானாவுடன் இணைந்து லோகநாயகியை ஒழிக்க திட்டமிட்டார். இந்த கொடூரமான திட்டத்தில் ஹபீஸின் முதல் காதலியான 22 வயதான மோனிஷா என்பவரும் பங்கேற்றதாக போலீசாரின் விசாரணையில் தெரியவந்தது. மோனிஷா விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரியில் நர்சிங் படித்து வந்தவர். கொலைக்கு திட்டம் தீட்டிய காதலர்கள். ஹபீஸ் தனது 2 காதலிகளுடன் சேர்ந்து லோகநாயகியை எப்படி ஒழிக்கலாம் என்று பல மாதங்களாக திட்டமிட்டதாக தெரிகிறது. தன்னுடைய முதல் காதலி மோனிஷாவிடம் அல்பியா, லோகநாயகி நம்முடைய உறவினர் ஒருவரை பழிவாங்கும் வகையில் கொலை செய்துள்ளார். அவரை பழிவாங்க வேண்டும் என்று அசிங்கமான முடிவை சமர்ப்பித்துள்ளார். இதன் மூலம் மோனிஷாவையும் கொலைக்கு உடந்தையாக வைத்து விட்டார். முடிவாக 2024 மார்ச் 1ஆம் தேதி மூவரும் சேலத்தில் சந்தித்து திட்டம் தீட்டினர். ஹபீஸ் காரை வாடகைக்கு எடுத்து லோகநாயகியை ஏற்காடு சுற்றுலாவிற்காக அழைத்துச் சென்றார். காதலன் தனது தோழிகள் என்று அறிமுகப்படுத்திய காவியா மற்றும் மோனிஷா லோகநாயகியுடன் கலந்துரையாடின. ஏற்காடு மலைப்பாதையில் ஒரு தனிமையான இடத்தில் ஹபீஸ், காவியா, மோனிஷா ஆகிய மூவரும் லோகநாயகியை வழிமறித்தனர். மோனிஷா மருத்துவராக படித்து வந்ததால் அவரிடம் இருந்த விஷ ஊசியை லோகநாயகியின் உடலில் 2 முறை செலுத்தினார். விஷம் உடலில் பரவியதும் லோகநாயகி மயங்கி விழுந்தார். பின்னர் ஹபீஸ் மற்றும் காவியா இணைந்து அவருடைய உடலை 20 அடி பள்ளத்தில் தூக்கி வீசிவிட்டு காரில் தப்பி ஓடினர். கொலை வெட்டுக்குள் வந்தது. எப்படி? அல்பியாவை லோகநாயகி காணவில்லை என அவரது விடுதி வார்டன் போலீசில் புகார் அளித்தார். விசாரணையின் போது அவரது செல்போன் இறுதியாக ஏற்காடு மலைப்பாதையில் பயன்படுத்தப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் திருச்சியை சேர்ந்த ஒரு இளைஞர் தொடர்ந்து அழைத்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. காவல்துறையினர் அவரை பிடித்து விசாரிக்க லோகநாயகி கொலை செய்யப்பட்டிருப்பது அம்பலமானது. பின்னர் போலீசார் 20 அடி பள்ளத்தில் இருந்த லோகநாயகியின் உடலை மீட்டனர். பிரேத பரிசோதனை முடிவில் விஷ ஊசி செலுத்தப்பட்டிருந்தது உறுதி செய்யப்பட்டது. ஹபீஸ், காவியா, மோனிஷா ஆகிய மூவரும் கைது செய்யப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு வருகின்றனர். லவ் ஜிஹாத் தொடர்பான புதிய தகவல்கள். இந்த வழக்கை விசாரணை செய்த காவல்துறையினர் ஹபீஸின் சமூக ஊடக செயல்பாடுகளை ஆய்வு செய்தனர். அதில் பல்வேறு பெண்களை காதலித்ததோடு அவர்களை மதமாற்றம் செய்ய தூண்டியிருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது.
காவல்துறையினர் தற்போது ஹபீஸ் தொடர்புடைய பெண்களை பட்டியலிட்டு விசாரணை நடத்தி வருகின்றனர். இது போன்ற சம்பவங்கள் மீண்டும் ஏற்படாமல் இருக்க சமூகத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். காதலின் பெயரில் நடத்தப்படும் மோசமான சூழ்ச்சிகளை உடனுக்குடன் வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டும். மேலும் இத்தகைய வழக்குகளுக்கு நீதிமன்றத்தில் விரைவாக தீர்ப்பு வழங்கப்படும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது www.adibantv.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும்.